Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்ல நம்ம trigonometryல பார்க்க போறது லாஸ்ட். அதாவது height and distance ஒரு டாபிக் இருக்கு trigonometryல. ஸோ இது ஏன் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கும் ட்ரிக்னாமெட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் எவ்வளவு இருக்குது, நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்குறதுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ ஹைட் டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குல்ல, அதாவது சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டா இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டு பேசிக் டேர்ம்ஸ் தெரியணும். என்னன்னா, ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். ஓகேவா, இந்த ரெண்டு வேர்டுக்கும் மீனிங் தெரியணும். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா, ஸோ நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா, நம்ம நிற்கிற இடம் ஏதோ ஒன்று ஹாரிசாண்டல் லெவல் இருக்குது. இதில் ஒரு மனுஷன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு மேன் நிற்கிறான். ஓகேவா, இதில் ஒரு மேன் நிற்கிறான், இப்படி இந்த இடத்துல நிற்கிறான். ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி பார்ப்பான், இப்படி மேலே தலையை ஏற்றி பார்ப்பான், அப்படி தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதாவது நம்ம இப்போ கீழே சீலே நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடலில் நிற்கிறோம், மேலே வானத்தை பார்க்கணும்னு என்னது ஏற்றி பார்க்குறோமா, தலையை ஏந்தி பார்க்குறோம். ஸோ அந்த ஆங்கிளை தான் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்னென்னா அப்படியே ஆப்போசிட். இப்படி ஒரு ஹாரிசாண்டல் லெவல் இருக்குது, இங்கே அதே மாதிரி ஒரு மனுஷன் நிற்கிறான், உங்களை ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், கீழே எத்தி பார்ப்போமா. ஸோ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா, இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இந்த டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா என்னன்னு உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. இப்போ இது ரிலேட்டடாக எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க, அதில் ட்ரிக்னாமெட்ரிக் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து 2 ஏப்ரல் 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் சொல்கிறேன், கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரியணும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு புரியணும், அதுதான் மெயின். ஓகேவா, ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணலாம். எ லேடர், ஒரு ஏணி இருக்குதான், 20 மீட்டர் லாங், இஸ் லீனிங் அ வெர்டிக்கல் வால். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு வெர்டிக்கலுக்கும் ஹாரிசாண்டலுக்கும் ஃபஸ்ட்டு தெரியணும். ஹாரிசாண்டல்னா இப்படி இருக்கும், வெர்டிக்கல்னா இப்படி இருக்கும். அப்போ இந்த வெர்டிக்கல் வாலில் இந்த லேடரை சாய்ச்சி வச்சுருக்காங்களாம். அது எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதான், 30 டிகிரியில் சாய்ச்சி வச்சுருக்காங்களாம். வித் கிரவுண்ட்லேருந்து சாய்ச்சி வச்சுருக்காங்களாம். ஹவு ஹைட் ஆன் த வால் டஸ் த லேடர் ரீச், ஹைட் ஆஃப் த வால் கேட்டிருக்கான். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு லேடர் 20 மீட்டர் லாங், வெர்டிக்கல் வால். ஸோ இதுதான் வெர்டிக்கல் வால்னு வச்சுக்கலாம், இது வெர்டிக்கல் வால். இதில் வந்து ஏணியை சாய்ச்சி வச்சுருக்காங்க கரெக்டா. ஸோ ஏணி எப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க கரெக்டா. ஸோ இந்த ஏணியோட லென்த்து 20 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஸோ இதுதான் 20 மீட்டர். இப்படி சாய்ச்சி வைக்கும்போது 30 டிகிரி ஃபார்ம் ஆகுதான். ஸோ இது வந்து பேஸ் லெவல்னு வச்சுப்போம். ஓகேவா, இது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு, 30 டிகிரின்னு கொடுத்துட்டான். புரியுதா, நல்லா பார்த்துக்கோங்க. 20 மீட்டர் லேடர் ஒரு வெர்டிக்கல் வாலில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. அப்போ சாய்ச்சி வச்சா இப்படி தானே வச்சுருப்பாங்க. ஸோ ஆங்கிள் போட்டாச்சு. அது வந்து 30 டிகிரியில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் கிரவுண்ட்னா இது. ஸோ 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இந்த வாலோட ஹைட்டு கேட்டிருக்கான், இந்த ஏ வால். ஸோ நம்ம இப்போ ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். ஏபி என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் நம்ம வால்னு எடுத்துருக்கோம், ஏபி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, இது 30 டிகிரி. இதில் ட்ரிக்னாமெட்ரிக் எந்த ரேஷியோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஏபி கிடைக்கும். இது வந்து ஆங்கிள்னா இது வந்து ஆப்போசிட் சைடு கரெக்டாக. ஆப்போசிட் சைடு தெரியாது, ஆனால் ஹைபாட்னியூஸ் தெரியும். அப்போ நம்ம சைன் 30 டிகிரி எழுதலாமா. சைன் 30 டிகிரின்றது என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு இங்கே என்னது, ஏபி. ஹைபாட்னியூஸ் என்ன கொடுத்துருக்கான், 20ன்னு கொடுத்துட்டான். ஸோ ஏபிக்கு தான் கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சைன் 30 டிகிரி எவ்வளவு, 1/2. 1/2 is equal to ஏபி பை 20. ஸோ ஏபி ஈக்குவல் டு எவ்வளவு, 10 மீட்டர். அவ்வளோதான். பாருங்களா, இது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி ஒரு ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எந்த ஆங்கிள்னு கொடுத்துட்டான்னா
இந்த 13 நம்ம ஏன் சைன் எடுத்தோம் இப்போ புரிஞ்சுதா? ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியணும். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியூஸ் தெரியும். அப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸை நம்ம எடுக்கலாம். இதே நீங்கள் காசு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைபாட்னியூஸ் தெரியும், அட்ஜசன்ட் சைடு தான் கிடைக்கும் நமக்கு ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். டேன் எடுக்கணும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட்டும் தெரியாது அட்ஜசன்ட்டும் தெரியாது, அப்போ அதை வச்சு ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போ சைன் எடுத்தாதான் நமக்கு யூஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து புரிஞ்சு எடுக்கணும், அவ்வளோதான். இது சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டயக்ராம் வரையதில் தான் இருக்குது. ஓகேவா? இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஹைட் ஆஃப் அ லைட் ஹவுஸ் இஸ் 20 மீட்டர் above the sea level. ஸோ சீனா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் லைட் ஹவுஸ் இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ இது லைட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து 20 மீட்டர். ஓகே, இது ஏன்னு வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம். ஸோ ஏபின்றத நம்மளோட லைட் ஹவுஸ். இதுதான் என்னது? லைட் ஹவுஸ். The angle of depression of ship in the sea is 30 degree. ஸோ sea level இதுதான் நம்ம எடுத்தது. இந்த சீல தான் ஒரு ஷிப் இருக்கு, அதோட இந்த ஷிப்பை இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம கீழே பார்க்கறது. ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேருந்து கீழே வரும், கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கான்? 30 டிகிரி. என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஷிப் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் இது, அப்போ இதுதான் ஃபுட்டு, இது வந்து ஷிப். இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இதை சீன் வச்சுக்கலாம். இந்த பிசி கேட்டிருக்கான். பாருங்க, இந்த பிசி கேட்டிருந்தா எந்த டிகிரி எடுக்கணும்? பிசி கேட்டிருக்கான், ஆனால் ஆப்போசிட் சைடு தான் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்கான், அட்ஜசன்ட் சைடு கேட்டிருக்கான். அப்போ என்ன கேட்கணும்? ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்போ என்ன காம்பினேஷன்? tan. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா? ஆப்போசிட் சைடு 20, அட்ஜசன்ட் சைடு தான் பிசி, அதுதான் கேட்டிருக்கான். ஸோ tan 30 டிகிரி எவ்வளவு? 1/√3. 1/√3 ஈக்குவல் டு 20/BC. ஸோ பிசி தான் கேட்டிருக்கான். ஸோ பிசி ஈக்குவல் டு 20√3 மீட்டர். புரிஞ்சுதா? இங்கேயா நம்ம டேன் எடுத்தோன்னு புரிஞ்சுதா? ஸோ அட்ஜசன்ட் சைடு, ஆனால் நமக்கு வேல்யூ இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இப்போ ஹைபாட்னியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம காஸ் தீட்டா எடுத்துடலாம். ஹைபாட்னியூஸ் இங்கே இல்லை, நமக்கு இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு. ஸோ அதுக்கு ரிலேட்டட் படி தான் ஆங்கிள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்னொரு கொஸ்டினும் பார்ப்போம். The angle of elevation of the top of a tower is 30 meter height from 2 points on the level ground. ஒரு 2 பாயிண்ட் இருக்காயா கிரவுண்டில், ஒரு 2 பாயிண்ட். ஸோ இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ல இருந்து டாப் ஆஃப் த டவர் எவ்வளவு? 30 மீட்டர் ஹைட்ல இருக்குது. ஸோ இந்த 2க்கு இடையில தான் அந்த டவர் இருக்குது, அது 30 மீட்டர் ஹைட்ல இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த 2ல் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுது. எவ்வளவு? 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா ஆங்கிள் ஆஃப், அதாவது இங்கே இருந்து ஃப்ரம் 2 சைட்ஸ். ஸோ இந்த லெவல் கிரவுண்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இப்படி. ஸோ இது எவ்வளவு? 45 டிகிரி, இது எவ்வளவு? 60 டிகிரி. என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதாவது நம்மளோட பாயிண்ட் எது? பியோ சியோ. ஸோ அந்த பிசி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம டின்னு வச்சுக்கலாமா? ஸோ நம்ம பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது 30 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது 30 டிகிரின்னு தெரியும், இது வந்து 45 டிகிரி, சாரி இது 30 மீட்டர்னு தெரியும், இது 45 டிகிரி, இது 60 டிகிரி. ஸோ எதை கண்டுபிடிச்ச இப்போ 2 டிகிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து 45 டிகிரின்னு தெரியுது. ஸோ இது நமக்கு இந்த ஆங்கிள், இந்த லெங்க்த்து தெரியணும். அப்போ நம்ம இந்த லெங்க்த்துனா என்னது? இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஸோ tan 45 டிகிரினா என்னது? tan 45 டிகிரினா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு எவ்வளவு? 30 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது? பிடி. ஸோ tan 45 என்னது? 1 ஈக்குவல் டு 30/BD. ஸோ பிடி எவ்வளவு நமக்கு? 30. ஓகேவா? ஸோ இது 13 கிடச்சிருச்சு. நமக்கு பிசி வேணும். பிசி வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 30 கிடச்சிட்டு இனி நம்ம டிசி கண்டுபிடிக்கணும். ஸோ டிசி கண்டுபிடிக்கணும்னா என்ன டிகிரி வேணும்? அதே மாதிரி இந்த டிகிரி. ஸோ அதே மாதிரி தான் tan 60 டிகிரி. tan 60 டிகிரி எவ்வளவு? tan 60 டிகிரின்றது என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ 30 டிவைடட் பை டிசி. ஓகேவா? ஸோ tan 60 டிகிரி என்னது உங்களுக்கு? √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 30/DC. ஸோ அதுலேருந்து டிசி கண்டுபிடிச்சா என்ன வரும்? 30/√3. ஓகேவா? ஸோ 30/√3. அடுத்தது இந்த 30/√3ல ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். 3 × 10 வந்து 13 எழுதலாமா? /√3. 3 வந்து என்னது? √3 × √3. அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒரு √3 வரும் இங்கே. அப்போ 10√3 DC. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பிசியோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி லெங்க்த்து கண்டுபிடிக்கணும்னா பிடி ப்ளஸ் டிசி. பிடி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 ப்ளஸ்
10 root 3. ஸோ root 3 வேல்யூ என்னது 1.732. அப்போ 10 into root 3 எவ்வளோ வரும் 17.32 வரும். ஸோ 30 plus 17.32 equal to 47.32 மீட்டர். ஸோ இதான் என்னது ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆங்கிள், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 ப்ராப்ளம்லையுமே நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டிகிரி எடுத்துக்கிறதுலையும் இந்த ஹைட் எடுத்துக்கிறதுலையும் இருக்குது. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிட்டோன்னா ப்ராப்ளம் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஸோ இதோட ட்ரிக்னாமெட்ரிக் டாபிக் வந்து ஓரளவு நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு இது இவ்வளோ நீங்கள் படித்தா போதும். ஸோ 4 பார்ட்டாக பார்த்துருக்கோம். இந்த 4 பார்ட்டையும் அது ரிலேட்டடாக வர நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உங்கள் ஏதாவது புக்ஸ் எந்த புக்ஸை வச்சு படிக்கிறீங்களோ அதில் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். ஸோ ட்ரிக்னாமெட்ரின்றது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். என்னோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.